எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். மும்பையில் மில் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுத்த லஞ்ச் பாவ் பாஜி. இப்போ பாவ் பாஜி ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயின்ட்ஸ், ரோட்டு கடையில் எல்லா இடத்துலையும் அது கிடைக்கிது. ஸோ இன்றைக்கி நான் ஒரு வித்தியாசமான பாவ் பாஜி செஞ்சு காட்ட போகிறேன். இது பன்னீர் பாவ் பாஜி. இப்போ இதை எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாவ் பாஜி செய்யறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப், காய்கறிகளை ப்ரெஷர் குக் பண்ணணும். இதுக்கு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. இதில் நறுக்குன ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸ் நறுக்குனது, ஒரு பெரிய கேரட் நறுக்குனது, அரை கப் பச்சை பட்டாணி, கொஞ்சம் உப்பு போட்டு காய்கறிகளை ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு, எடுத்து வச்சிருங்க. அடுத்து பாவ் மசாலா செய்ய ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்குனது, வெங்காயம் பொன்னிறமானதும் இதில் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்குங்க. அடுத்து 2 தக்காளி பொடியை நறுக்கி போடுங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 4 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா. ஒரு சின்ன குடமிளகாய் நறுக்கி போடுங்க. வேக வச்ச காய்கறிகளை போடுங்க. நான் 200 கிராம் பன்னீரை சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாதி பன்னீர் மட்டும் போடுறேன், மீதியை அப்புறமா யூஸ் பண்ணுவேன். பேனை மூடி மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்க எல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. பன்னீரோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மசியுங்க. மசிச்சதும் மசாலா திக்காயிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணுங்க. இப்போ மிச்சம் இருக்கிற பன்னீர் துண்டுகளை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா இன்னும் கொஞ்சம் வெண்ணெய், நறுக்குன கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. பாவ் பன்ஸ் டோஸ்ட் பண்ண தோசை தவால கொஞ்சம் வெண்ணெய் போட்டு பன்ஸை டோஸ்ட் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் வெண்ணெயை தடவி டோஸ்ட் பண்ணுங்க. பாவ் பாஜி என்னோட ஃபேவரட் ஸ்ட்ரீட் ஃபுட். அதுவும் பன்னீர்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும்.
ஸோ இன்றைக்கி நம்ம இந்த அருமையான பன்னீர் பாவ் பாஜி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடணும். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.